வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இப்போ மேக்ஸ் லைஃப் ஹோல் லைஃப் சூப்பர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியலி செக்யூர் ஃப்யூச்சரை உருவாக்க முடியுமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேக்ஸ் லைஃப் ஹோல் லைஃப் சூப்பர் பிளான்ன்றது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இந்த பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 100 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் ப்ரொடெக்ஷன் அவங்க தராங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 இயர்ஸ் பே பண்ணுமா, இல்லை 10 இயர்ஸ், இல்லை 15 இயர்ஸ் பே பண்ணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். உங்களுக்கு அவங்க சம் அஷ்யூர்டு கேரண்டி பண்ணியிருப்பாங்கல்ல, அது 100% கேரண்டீட் சம் அஷ்யூர்டுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இங்கே போனஸ் ஆப்ஷன்ஸும் உண்டு. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் கேஷாக வாங்கிக்கலாம், இல்லை பெய்டப் அடிஷனாக கூட வாங்கிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது மீட் பண்ணணும், அந்த நீட் இருக்குது, இப்போ மணி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாலிசிலேருந்து மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது மேக்ஸ் லைஃப் ஹோல் லைஃப் சூப்பர் பிளானோட பெனிஃபிட்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் டெத் பெனிஃபிட். இதில் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாங்கன்னா அவங்க நாமினிக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷனில் எந்த பெனிஃபிட் பாலிசி ஹோல்டர் இறக்கும் போது ஹை வேல்யூவில் இருக்கோ அது கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆனுவலைஸ் ப்ரீமியமே 11 டைம்ஸ் அதிகமாக கொடுக்குறது. செகண்ட், டோட்டல் ப்ரீமியம் அப்போ வரைக்கும் எவ்வளோ பாலிசி ஹோல்டர் பே பண்ணியிருந்தாங்களோ அதை விட 105% இன்டூ பண்ணி கொடுப்பாங்க. தேர்ட், பாலிசி இன்செப்ஷன் டைமில் கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டியில் சூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக அது ஹையராக இருந்துச்சுன்னா அது கொடுப்பாங்க. ஸோ இந்த 3ல் எது ஹை வேல்யூவில் இருக்கோ அது நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது பாலிசி ஹோல்டர் அவங்களோட பாலிசி ஆனிவர்சரி 100 இயர்ஸ் ஆனாலோ இல்லை பாலிசி ஹோல்டர் 100 இயர்ஸ் ஆனாலோ அவங்களுக்கு இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக தருவாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ஆல்ரெடி ஒரு கேரண்டீடாக ஒரு சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல பாலிசி ஸ்டார்ட் பண்ணும்போது, அது ப்ளஸ் ஏதாவது இத்தனை வருஷத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஏதாவது பெய்டப் அடிஷன்ஸ் அவங்க சேர்த்துருந்தாங்கன்னா பாலிசியில், அது ப்ளஸ் டெர்மினல் போனஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து கூட்டி எது டோட்டலாக வருதோ அந்த அமௌண்ட் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாலிசியோட போனஸ். இந்த பாலிசியில் 3 டைப்ஸ் ஆஃப் போனஸஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெய்ட் இன் கேஷ். சப்போஸ் இந்த கம்பெனி உங்களுக்கு கேஷ் போனஸ் கொடுக்குறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேஷாக வாங்கிக்கலாம். செகண்ட் ப்ரீமியம் ஆஃப்செட்டுன்னு ஒரு போனஸ் இருக்குது. இந்த போனஸ் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா பாலிசி ஹோல்டராக நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ரீமியம் பே பண்ணுறதா இருக்கும்ல, அப்போது இந்த போனஸ் அவைல் பண்ணி நீங்கள் பே பண்ணாமல் கூட இருக்கலாம். தேர்ட் பெய்டப் அடிஷன். இது உங்களுக்கு உங்களோட லிவிங் அண்ட் டெத் பெனிஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு போனஸ்ன்னு சொல்லலாம் பாலிசியில். இது ஒரு டெத் பெனிஃபிட்டாக இயர்லியாகவும் வாங்கிக்கலாம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் இல்லை உங்களுக்கு மொத்தமாக அப்புறமா கூட அவங்க தருவாங்க. ஸோ இந்த 3 போனஸஸ் தான் இந்த பாலிசியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்போஸ் இந்த பாலிசியில் நீங்கள் எடுத்தக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அவங்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க மென்ஷன் பண்ணதுலேருந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸில் உங்களுக்கு டயக்னோசிஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது 50% உங்களுக்கு அப்போவே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று உங்களோட பேஸ் பாலிசி கூட நீங்கள் எந்த மாதிரியான ரைடர்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் நீங்கள் இப்போ ஃபுல்லாக ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம்லேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ண பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸை தரோலி இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் எந்த லோனும் அவைலபிள் கிடையாது. நீங்கள் லோன் இதுலேருந்து வாங்க முடியாது. இன்னொன்று உங்களுக்கு போனஸஸ் இருக்குது, ஆனால் போனஸ்ன்றது நான் கேரண்டீட் அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் வரும் கேரண்டீடாக எப்போவுமே போனஸில் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பாலிசி நம்மளுக்கு சூட்டபிளா இல்லையா அப்படின்றது தான். லாங் டேர்மில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இந்த பாலிசியில் ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் வச்சு இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிசி ஹோல்டரை நம்ம ஒரு மேலாக எடுத்துக்கலாம். 30 year old மேல்.
அவங்க வந்து இந்த பாலிசியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 30 இயர்ஸில். ஸோ இவங்க ஆனுவலாக பே பண்ணுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 12,405 rupees. அண்ட் அவங்க 20 இயர்ஸ்க்கு பே பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்குனா 50 இயர்ஸ் வரைக்கும் இவர் ப்ரீமியம் பே பண்ணுறாரு. இந்த பாலிசி 100 இயர்ஸோட பாலிசி டேர்ம் இருக்கு. ஸோ 50 இயர்ஸ்னா நெக்ஸ்ட் இன்னும் 50 இயர்ஸ் இவர் 100 இயர்ஸ் அடையும் போது தான் இவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்க போகுது. இவரோட சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ இப்போ இந்த பாலிசி ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வச்சுக்கலாம். ஸோ வர்ஸ்ட் கேஸாக பர்ஃபார்ம் பண்ணும்போது 4%ல பர் ஆனம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதில் நம்மளோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 8,89,991 rupees at the end of this policy term. அப்போனா 100 இயர்ஸ் டைமில். ஸோ ஐஆர்ஆர் அதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.12% கிடைக்குது. இதே சப்போஸ் இந்த பாலிசி பெஸ்ட் கேஸ் சினாரியோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றப்போ நம்ம ஒரு 8% பர் ஆனம் அசியூம் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கடைசியில் நம்ம கையில் கிடைக்கிறது 45,67,862 rupees. அந்த டைமில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 4.87% நம்ம கைக்கு கிடைக்குது. இப்போ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிளான ரேட் ஆஃப் ரிட்டர்னா, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா இது கண்டிப்பாக சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் பாருங்கள், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோலே உங்களுக்கு 2.12% தான் தருது. இதே நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தாலுமே அந்த அளவுக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அதே நேரத்தில் பெஸ்ட் கேஸ் சினாரியோலுமே உங்களுக்கு எவ்வளோ வருது கைக்கு? 4% அவ்வளோதான் வருது. ஸோ இந்த 4%ன்றது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக 6 to 7% வரைக்கும் உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதுவும் கேரண்டீட் ரிசல்ட்ஸ். இதில் வந்து காட்டுற ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கேரண்டீடும் கிடையாது. நம்ம சொல்கிறோம் 2%ன்னு, அதுக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னும் கிடையாதுன்னு சொல்லும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபிள் கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக நிறைய வந்து நம்ம மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, பிபிஎஃப் வந்து கவர்மெண்ட் பேங்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் ஆனம் கேரண்டீடாக 7.1% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இதுவும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் 7%. இது வந்து பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ்லாம் கிடையாது, கேரண்டீடாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் உங்களால், உங்களுக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம ரிஸ்க்குன்றது லாங் டேர்மில் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கெட் சைக்கிள்ன்றது 7 இயர்ஸ் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் 7 இயர்ஸ்க்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்தில் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி ஹையராக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்கன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 12% வரைக்கும் உங்களுக்கு பர் ஆனம் வர அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, அதை விட அதிகமாகவும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்றது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்காக தான். ஸோ ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைஃப் கவருக்கான ஒரு பர்பஸ் நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளுக்கு லைஃப் கவர் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்க ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரீமியம். அதே நேரத்தில் இது டோட்டலாக நம்மளுக்கு ரிட்டர்னில் மெச்சூரிட்டியில் கொடுத்துட்றாங்க மொத்த ப்ரீமியமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அதுவும் இல்லாமல் இந்த வர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ்லாம் நம்ம பார்த்து இருக்கிற வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்னும் கிடையாது. நம்ம அத்தனை வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு லைஃப் கவர் முக்கியம், அதே நேரத்தில் ஃபினான்ஷியலி ஒரு செக்யூர் ஃபியூச்சரும் முக்கியம் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் கம்மி ப்ரீமியமும் இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் ஹை கவரேஜும் வாங்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியஸ் அசட் கிளாஸில் டைவர்ஸாக இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்டையும் லைஃப் கவர் பர்பஸ்க்காக லைஃப் கவரும் எப்போவுமே செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு டவுட் இருக்குது, இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அளவுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி பற்றி இன்னும் படிக்க விரும்புனீங்கன்னா இதை பற்றின ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள்.
ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது பர்சனலா ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கு, இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட நீங்க ஒரு காம்ப்ளிமென்டரி ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ப்ளஸ் நீங்க இந்த மாரி ஃப்ரீக்வென்ட்டா ஃபினான்ஷியலி நாலேட்ஜபிள் திங்ஸ் வந்து நாலேட்ஜ் கெயின் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா, நாங்க ரெகுலரா லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா, கண்டிப்பா எங்க சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.